Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா ChatGPT எப்படி நம்ம பயன்படுத்துவது அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். நீங்க வந்து வாட்ஸ்அப்ல ChatGPT அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கேப்பீங்க. பட் இது வந்து அப்டேட் கிடையாது. நம்ம வந்து ChatGPT நம்ம வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்ல வர வச்சு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அது எப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்ட பிறகு இப்போ உங்களுக்கு சாட் பேஜ்ல கீழ பட்டன் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஐகான் கொடுத்திருப்பாங்க. இந்த பிளஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த பிளஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு கான்டாக்ட் அண்ட் வாட்ஸ்அப் சொல்லிட்டு அதுக்கு கீழே உங்களுடைய நேம் போட்டு பக்கத்துல யூன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த சாட்டை நீங்க ஓபன் பண்ணி இப்போ நான் சொல்லக்கூடிய அதாவது உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷோ பண்ணிருக்கக்கூடிய அந்த நம்பரை வந்து நீங்க இதுல டைப் பண்ணணும். ஓகே, இந்த சாட் வந்து உங்களுக்கு எடுக்கிறது கஷ்டமா இருந்தா மேல வந்து பாருங்க இந்த பேஜ்லயே உங்களுக்கு சர்ச் பாக்ஸ் இருக்கு. இந்த சர்ச் பாக்ஸ்ல நீங்க வந்து யூன்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுடைய நேம் போட்டு யூன்னு சொல்லிட்டு அந்த சாட் வந்து வந்துடும். அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சாட் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல ஷோ பண்ணிருக்கக்கூடிய அந்த நம்பரை வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. நீங்க வந்து அந்த நம்பரை என்டர் பண்ணும்போது நீங்க முன்னாடி வந்து பிளஸ் வந்து நீங்க கட்டாயமாக வந்து பாத்தீங்கன்னா என்டர் வந்து பண்ணணும். அதாவது பிளஸ் வந்து ஆட் பண்ணணும். பிளஸ் ஆட் பண்ணிட்டு தொடர்ச்சி அந்த நம்பரை வந்து நீங்க கண்டினியூஸா என்டர் வந்து பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த நம்பரை வந்து நீங்க சென்ட் வந்து பண்ணிக்கோங்க. அதுல வந்து சென்ட் கொடுத்துருங்க. ஓகே, சென்ட் வந்து கொடுத்துட்டேன். சென்ட் கொடுத்துட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுடைய கான்டாக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகே, உங்க சாட்ல வந்து ஆட் ஆயிடுச்சு. இது வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் டேட்டாவை கிளியர் பண்ற வரைக்கும். ஓகே, இப்போ இந்த நம்பர் வந்து பாருங்க நம்ம ஜஸ்ட் ஒரு கிளிக் வந்து பண்ணுவோம். இந்த நம்பர் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லோடிங் ஆகி இதுல வந்து பாருங்க சாட் வித்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. சாட் வித் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. சாட் வித் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ChatGPT சொல்லிட்டு உங்களுக்கு இப்படி வந்து வந்துரும். இப்போ ChatGPTக்கான அந்த பேஜ் வந்து வந்துரும். இப்போ கீழே பாட்டம்ல நமக்கு ChatGPT கூட நம்ம சாட் பண்றதுக்காக இப்போ வந்து நம்ம ஒரு ஹாய் வந்து சொல்லிடுவோம். ஓகே, இப்போ ஹாய்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சென்ட் வந்து கொடுத்துட்டேன். இப்போ சென்ட் கொடுத்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ மெசேஜ் வந்து சென்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்க அந்த ChatGPT வந்து ரீட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு பதில் மெசேஜ் வந்து கொடுக்கும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ChatGPT கூட நீங்க தொடர்ச்சி சாட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த பேஜ் விட்டு நம்ம பேக் வந்துடலாம். ஓகே, இந்த பேஜ் விட்டு நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ChatGPT அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து வந்துருச்சு பாருங்க. ஓகே, நம்ம இந்த வழியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ChatGPT சாட்டை வர வச்சு நம்ம வந்து ChatGPT கூட சாட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு இன்னொரு வழி வந்து இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம டெலீட் வந்து பண்ணிடுவோம். ஓகே, இந்த சாட் வந்து நான் டெலீட் வந்து பண்ணிக்கிறேன். இந்த சாட்டை டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிட்ட பிறகு ஓகே, இப்போ நான் இந்த சாட்டையே வந்து நான் டெலீட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இதே வந்து நான் டெலீட் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து டோட்டலா டெலீட் வந்து பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிட்ட பிறகு நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ கீழே பாட்டம்ல டயல் பேட் இருக்கும். அதாவது உங்களுடைய டயல் பேட் ஓபன் பண்ணிட்டு அதாவது நம்பர் டைப் பண்ணீங்களா யாருன்னா கால் பண்றதுக்காக அந்த டயல் பேட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க உங்களுடைய டயல் பேட் ஓபன் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிருக்கக்கூடிய அந்த நம்பரை நீங்க வந்து கரெக்டா வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அந்த நம்பர் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, என்டர் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஷோ ஆகும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த நம்பர் வந்து உங்களுடைய கான்டாக்ட்ல வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாருங்க கிரியேட் நியூ கான்டாக்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த கிரியேட் நியூ கான்டாக்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த கான்டாக்ட் வந்து நம்ம சேவ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதுல நேம்ல வந்து ChatGPT சொல்லிட்டு நம்ம டைப் வந்து பண்ணிப்போம். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க ChatGPT சொல்லிட்டு டைப் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, டைப் பண்ணிட்ட பிறகு சேவ் வந்து நம்ம கொடுத்துடலாம். ஓகே, சேவ் வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகே, இது போல நீங்க வந்து எதுல சேவ் பண்ணணும், போன்ல சேவ் பண்ணுமா, சிம் கார்டுல சேவ் பண்ணுமா, மெயில் ஐடியில சேவ் பண்ணுமா, எதுல நீங்க சேவ் பண்ணிக்கோங்க உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போ நான் வந்து சேவ் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் இப்போ நம்ம வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல பிளஸ் இருக்கு பாருங்க. அந்த பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பிளஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ மேல வந்து பாருங்க உங்களுக்கு சர்ச் ஐகான் இருக்கு. இது வந்து கிளிக் பண்ணுங்க. சர்ச் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து இப்போ ChatGPT சொல்லிட்டு தான் நீங்க சேவ் பண்ணிருக்கீங்க. இப்போ ChatGPT சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணுங்க. ஓகே, ChatGPT சொல்லிட்டு டைப் பண்றேன். டைப் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ ChatGPT சொல்லி டைப் பண்ணும்போது எனக்கு அந்த ChatGPTக்கான சாட் வந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ChatGPT சொல்லிட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தொடர்ச்சியா இப்போ ChatGPT கூட நம்ம மெசேஜ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதுல புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பாருங்க ChatGPT சாட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க இப்போ ChatGPTக்கான அந்த கான்டாக்ட் நம்பரை நீங்க சேவ் பண்ணதுனால எப்போ வேணா வந்து எடுத்து நீங்க வந்து ChatGPT கூட நீங்க வந்து மெசேஜ் வந்து பண்ணிக்க முடியும். உங்களுக்கான தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா ChatGPT கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதாவது நீங்க எதனா ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க அப்படின்னா அது ஒரு பதில் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ChatGPT வந்து கொடுக்கும். இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ChatGPT அப்படின்றது பயன்படுது. ஓகே, இந்த ChatGPT பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இதுக்கப்புறம் நீங்க தொடர்ச்சா நீங்க ChatGPT பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.